ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். தற்போது நான் கூறப்போகும் செய்தி இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு பேரிடியாக அமையலாம். இது ஒரு விதத்தில் நல்லது என்றும் கூட சொல்லலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ இந்த வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்கவங்க கூட இன்ஜினியரிங் மாணவராக இருக்கலாம். உங்களுக்கே தெரியும், ஒரு காலத்தில் இன்ஜினியரிங்கும் டாக்டரும் மிக பரவலாக பேசப்பட்ட ஒரு துறையாகும். அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் அப்படின்னா மிக கௌரவம் அதிகமான துறையாகவும் கருதப்படுகிறது. டாக்டர் மாதிரி இன்ஜினியரிங்கும் கௌரவம் அதிகமான முறையாக கருதப்படுது. இதனால பல கல்லூரிகளும் ஆங்காங்கே முளைத்தன. இப்போது பல கல்லூரிகள் இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்க வந்துள்ளன. பல தரமானதாகவும் பல தரமற்றவையாகவும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் உங்கள் மகன் என்ன படிச்சிருக்கான் அப்படின்னு கேட்டால் என் மகன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்றதுல எல்லா பெற்றோர்களுக்குமே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஆனால் தற்போதைய நிலை என்னன்னா, அளவுக்கு அதிகமான இன்ஜினியர்களை உற்பத்தி பண்ணனால எந்த இடத்துலையுமே வேலை கிடைக்கல. வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது இன்ஜினியர்ஸ்க்கு. அதனால பல மாணவர்கள் மிக கடும் சூழ்நிலையை எதிர்கொண்டு வருகிறார்கள். பல சொந்தக்காரங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காங்க, வீட்லையும் திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல திட்டுகள் வாங்கிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது எம்பிபிஎஸ்க்கு நுழைவுத் தேர்வு இருக்குது, எம்பிஏ படிக்கிறதுக்கு நுழைவுத் தேர்வு இருக்குது, எம்எஸ்சி படிக்கிறதுக்கும் நுழைவுத் தேர்வு இருக்குது. அதே மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் நுழைவுத் தேர்வு கொண்டு வரதை பற்றி மத்திய அரசு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்குது. இதற்காக பல கல்லூரிகளை கலந்தாய்வு செய்து பல கல்வியாளர்களிடம் ஆலோசனை பெற்று இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாமா, இது சாத்தியமா அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ் வந்துருச்சு. இன்ஜினியரிங் காலேஜை மறுபடியும் சீல் வைக்க முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பல பண முதலைகள் தான் இன்ஜினியரிங் காலேஜஸை வச்சு நடத்திக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்ஜினியரிங்க்கு என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் என்ட்ரன்ஸ்லேயே எலிஜிபிள் இல்லாத மாணவர்கள் நீக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவங்க எக்ஸாம் கொண்டு வர்றது இருக்கட்டும், நீக்கிறது இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த டொனேஷன் அப்படிங்கிற மேட்டரை பற்றி யாருமே பேசலை. சரி, இனிமேலும் அதை பற்றி பேசுவார்கள் நம்புவோம். ஃப்யூச்சரில் இன்ஜினியர்ஸுக்கும் வேலை இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நான் விடைபெறுகிறேன். இதை பற்றி உங்கள் கருத்துக்கள், விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. தயவு செய்து கமெண்ட் லைனில் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கவும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.